ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற எனது வாழ்த்துக்கள். ஒரு அழகான சிறுமி இருக்கா. அந்த சிறுமி கையில் வந்துட்டு 2 ஆப்பிள் பழம் வச்சுருக்கா. அங்கே வந்து அந்த சிறுமியோட அம்மா கேட்குறாங்க, நீ கையில் 2 ஆப்பிள் பழம் வச்சுருக்கில்ல, எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சிறுமி அவங்க அம்மாவை கொஞ்சம் நேரம் விடாமல் பார்க்குறா. பார்த்துட்டு உடனே அந்த ஆப்பிளை கடிக்கிறா. கடிச்சிட்டு 2வது ஆப்பிளையும் எடுத்து கடிச்சிட்றா. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு முகத்தில் இருந்த சிரிப்பே போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஆப்பிள் தானே கேட்டோம், மக ஏன் தராமல் 2 ஆப்பிளையுமே கடிச்சிட்டா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உடனே அந்த சிறுமி அந்த அம்மா கிட்ட போய், அம்மா இந்தாங்க, இந்த ஆப்பிள் தான் நல்ல இனிப்பாக இருக்குது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் அனுபவமும் எவ்வளவா வேணாலும் இருக்கலாம், அறிவும் கூட விஸ்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிங்க. ஏன்னா யாரையும் தவறாக கணித்து விடக்கூடாது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஸ்டோரியை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.